ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் நேயர் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு 2024 2025க்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். குரு மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மே 1ஆம் தேதி காலை 11:39 பயிற்சியாகிறார். குரு என்றாலே நன்மைதான். குரு என்றாலே நமக்கெல்லாம் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால அந்த குரு பயிற்சியை நாம எல்லாருமே ஒரு ஆவலோட எதிர்பார்க்கிறோம். நமக்கு நன்மைகளை தரக்கூடிய குரு முதல்ல எப்படி இருக்கிறார், அவருடைய வலிமை எப்படி இருக்குது? போன வருடமெல்லாம் குரு ராகுவோட சேர்ந்து சனியோட பார்வையில தன்னுடைய வலிமையை இழந்திருந்தார். நமக்கு எல்லாருக்குமே 12 ராசிகளுக்குமே அவர் குறைவான பலன்களை தான் தந்தார். ஆனா இந்த வருடம் சுக்கிரனோட வீட்டுல இருக்கார். அவர் கூட வேற எந்த பாவ கிரகமும் இணையல, வேற எந்த பாவ கிரகமும் பார்க்கல. முக்கியமா சனியும் ராகும் தான் குருவோட இயல்பை கெடுக்கின்ற கிரகங்கள். அந்த 2 கிரகங்களுமே குருவோட தொடர்பு கொள்ளல இந்த வருடம். அது மட்டும் இல்ல, மிகப்பெரிய விசேஷமா இந்த வருஷம் சுக்கிரனோட வீட்டுல குரு இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம். ஏன்னா சுக்கிரன் என்றாலே ஒரு லக்ஸரியான அமைப்பு, பணம், மகிழ்ச்சி, உல்லாசம், அழகு, பெண்கள், கலை, வீடு, வாகனம், இப்படி சொல்லிட்டே போகலாம். இது மாதிரி ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அந்த கிரகத்தோட வீட்டுல குரு அமரும் பொழுது அவருடைய வலிமை இன்னும் அதிகமாகும். தனகாரகன் குரு. ஒரு பெரிய பணக்காரர் இன்னொரு பெரிய பணக்காரரோட சொகுசான வீட்டுல இருக்கும் பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட மனநிலையில தான் குரு இந்த வருடம் முழுக்க இருக்க போறார். அதனால உலகம் முழுக்க சுபிக்ஷமாக இருக்கும், நல்ல பணப்புழக்கம் இருக்கும், எல்லாருக்கும் அவரவர் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல பணவரவும் மகிழ்ச்சியும் இருக்கும். உலகமே நல்ல பணப்புழக்கத்துல இருக்க போகுது. நாம இன்னைக்கு 2024 குரு பயிற்சி பலன்களை மீனராசிக்கு பார்க்கலாம். மீனராசிக்கு இது வரைக்கும் 2ஆம் இடத்துல குரு அமர்ந்திருந்தார். 2ஆம் இடத்துல அமர்ந்திருந்த குரு உங்களுக்கு பண மழையை கொடுத்துட்டு இருந்தார், நல்ல குடும்பத்தை அமைச்சு கொடுத்தார், நல்ல வாக்கு பலிதத்தை கொடுத்துட்டு இருந்தார். 2ஆம் இடத்துல அமர்ந்த குரு, ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தா உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்களையும் அவர் எடுத்து செய்வார். உங்களுடைய மதிப்பு, மரியாதை எல்லாத்தையுமே, அந்தஸ்து, கௌரவம் எல்லாத்தையுமே அதிகப்படுத்தி கொடுத்தார் குரு. இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிற உங்களுடைய ராசி அதிபதி குரு 3ஆம் இடத்துக்கு மாற போறார். 3ஆம் இடம்ங்கிறது 2ஆம் இடத்தை விட உங்களுக்கு நற்பலன்களை குறைவாக கொடுக்கிற ஒரு இடம்தான். 3ஆம் இடங்கிறது ஒரு மறைவு ஸ்தானமும் கூட தான். அதனால உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல மறையிறது அவ்வளோ ஒரு பெரிய நல்ல பலன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு 7 சனியோட தொடக்கமாகவும் இருக்கிறதுனால உங்களுடைய ராசி அதிபதியும் 3ஆம் இடத்துல அமர்றதுனால இப்போ கொஞ்சம் நீங்க எல்லா விஷயத்திலையும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய காலகட்டம் தான் இனிமே வர இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உள்ள காலகட்டம். 3ஆம் இடத்துல குரு இருந்தா என்ன நடக்கும்? நீங்க ஏதாவது புதுசா ஒரு சில கலைகளை கற்றுக்கொள்வீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல காலமா இருக்கும், அது ஒரு பொற்காலமா இருக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்க நீங்க இப்ப வெளியுலகத்துக்கு அறிமுகமாவீங்க, வெளியுலகத்துல பாராட்டப்படுவீங்க. ராசி அதிபதி 3ல இருக்கிறாரு, ராகு உங்களுடைய ராசியிலேயே இருக்காரு. உங்களுடைய மனநிலை இப்ப எப்படி இருக்கும் தெரியுமா? ஏதாவது புதுசா பண்ணலாம், புதுசா ஏதாவது தொடங்கலாம், ரிஸ்க் எடுத்து ஏதாவது வேலை தொழில் பண்ணலாமா, ரிஸ்க் எடுத்து இந்த காரியத்தை பண்ணலாமா, ரிஸ்க் எடுத்து அந்த காரியத்தை பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. பலரும் சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, ரிலேஷன்ஸ் சொல்றாங்க, இந்த தொழிலை தொடங்கினா நல்லா இருக்கும், அந்த வேலை செஞ்சா நல்லா இருக்கும், இதுல கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. ராசியில இருக்கிற ராகு உங்களுக்கு ஆசைகளை தூண்டி விடுவார், தப்பான முடிவுகளையும் எடுக்க வைப்பார். அப்ப நீங்க இந்த சமயத்துல ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாமா, ஏதாவது புதுசா ஆரம்பிக்கலாமா, முயற்சி செய்யலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கூடாது. ஏன்னா இப்ப குரு பயிற்சி பலன்னா குரு பயிற்சி பலனை மட்டும் சொல்றது இல்ல, உங்களுக்கு சனி 7 சனியோட ஆரம்ப காலகட்டத்துல இருக்கீங்க, விரய சனியில இருக்கீங்க. ஜென்ம சனியில நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னா இப்போ எந்த புதிய முயற்சிகளையும் நீங்க எடுக்கக்கூடாது. இருக்கிற வேலை, இருக்கிற தொழில், இதை பார்த்துட்டு அப்படியே நீங்க அமைதியா இருக்கிறது நல்லது. செலவு பல வழியில உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். சனியால உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும். அதனால புதியதா இந்த தொழில் தொடங்குறேன், இன்வெஸ்ட் பண்றேன், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்க போயிடாதீங்க. உங்களுடைய ராசி அதிபதியாகவும் குரு இருக்கிறதுனால, உங்க ராசி அதிபதி ஒரு நல்ல இடத்துல இருக்கிறாருன்னா உங்களால எதையும் சமாளிக்க முடியும், தாங்கிக்க முடியும்.
இப்ப ராசி அதிபதியும் 3ஆம் இடத்துல மறையறதுனால, ஏதாவது பிரச்சனைகள மாட்டிக்கிட்டீங்கன்னா, அது உங்களால சமாளிக்க முடியாத அளவுக்கு போயிடும். அதனால நீங்க அதுல எச்சரிக்கையா இருக்கணும். 3ஆம் இடத்துல குரு வந்தா, உங்களுடைய இளைய சகோதர, சகோதரிகளுக்கு ஏதாவது நீங்க உதவிகள் செய்வீங்க. அவங்களாலேயும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். இளைய சகோதர, சகோதரிகளுக்கு நன்மைகள் நடக்கும். அடுத்ததா குரு குரு வந்து 7ஆம் இடத்த பார்க்குறார். 7ஆம் இடத்த பார்க்கறதுனால, இதுவரைக்கும் வாழ்க்கை துணையோட இந்த கருத்து வேற்றுமை, மன வருத்தம், பிரிவுகள், பிரச்சனைகள், சண்டைகள் இவையெல்லாம் இருந்தா கூட, இப்போ ஓரளவுக்கு அது தீர்ந்து, ஓரளவு ஒற்றுமை மனப்பான்மை இருக்கும். உங்களால அவங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அவங்களாலயும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சப்போர்ட்டிவா இருப்பீங்க. அதே மாரி தான் பிசினஸ் பார்ட்னர்ஸும். பிசினஸ் பார்ட்னர்ஸ் கூட உங்களுக்கு மன வருத்தங்கள். ஏன்னா கேது வந்து 6 மாதமா 7ஆம் இடத்துல இருக்கு. அதனால உங்களுக்கு பிசினஸ் பார்ட்னர்ஸ் கூட மன வருத்தங்கள், கருத்து வேற்றுமை இதெல்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் இப்ப இந்த குரு பெயர்ச்சியால ஓரளவு சமாதானமாகும். பிசினஸ் அப்படியே கொண்டு போயிட முடியும். இதே பார்ட்னர்ஷிப் வச்சு பிசினஸ கொண்டு போயிட முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவீங்க. 7ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால உங்களுக்கு திருமணத்துக்கெல்லாம் நல்ல காலம்தான். திருமண வயதுள்ளவர்களுக்கு திருமணமெல்லாம் நடக்கும். திருமணம் அமையிற காலம்தான். அடுத்ததா குரு 3ஆம் இடத்துல இருந்து நேரா 9ஆம் இடத்த பார்க்கறார். 9ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால உங்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கும். நீங்க நினைச்சது நடக்கும். உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அப்பா வழியில, தந்தை வழியில உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அவர் மூலமா ஏதாவது சொத்து, பாகப்பிரிவினை இதெல்லாம் வரணும்னா, அது இப்போ வந்து உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு இருக்கு. அந்த சொத்து எல்லாமே வரும். அப்பா வழி உறவினர்களோட உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ரிலேஷன்ஷிப் இருக்கும். அப்பாவும் நல்லா இருப்பாரு. அவங்களுடைய அப்பா வயசானவரா இருந்தா, அவருடைய உடல்நிலை உங்களுக்கு இப்போ நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து தேவையான அனைத்துமே கிடைக்கும். ஏன்னா, அனைத்து பாக்கியங்களையும் அனுபவிக்கிற ஸ்தானம் பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம். உங்களுடைய தேவைகள் நிறைவேறும் இந்த குரு பெயர்ச்சியில. அடுத்ததா குரு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்த பார்க்குறார். 11ஆம் இடத்த குரு பார்த்தா 11ஆம் இடங்கிறது வெற்றி ஸ்தானம், லாபஸ்தானம். அதனால உங்களுக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும், எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும். இப்போ கிடைக்கும். ஆனாலும் நீங்க புதுசா எந்த தொழிலோ, வேலையோ புதிய முயற்சிகள இப்ப நீங்க தவிர்க்கிறது தான் நல்லது. வெற்றி ஸ்தானம் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு வெற்றிய குடுத்தாலும் கூட, பின்னால அந்த தொழிலால நீங்க இன்வெஸ்ட் பண்றதுனால உங்களுக்கு நஷ்டங்களும், மன வருத்தங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இப்போ வந்து புதுசா எதையும் ஆரம்பிக்க வேண்டாம். ஏற்கனவே தொழில் நடத்திட்டு இருந்தா, அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், லாபம் கிடைக்கும். சரிங்களா? இப்ப லாபஸ்தானத்த தான் குரு பார்க்குறாரே, ஒரு புது முயற்சிய பண்ணா என்ன? புது தொழில் தொடங்குனா என்ன? ஏதாவது ரிஸ்க் எடுத்தா என்ன? அப்படின்லாம் நீங்க யோசிக்கக்கூடாது. அடுத்து உங்களுக்கு ஜென்மசனி வருது. அத மட்டும் நீங்க கருத்துல கொள்ளணும். உங்களுக்கு சனி வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால, உங்களுக்கு நெறைய செலவுகள குடுத்துட்டுருப்பாரு. நீங்க அதுல வந்து செலவுகள் பண்றதுல எது தேவையான செலவு, எது தேவையில்லாத செலவுன்னு கொஞ்சம் பார்த்து பண்ணணும். நீங்க பண விஷயத்துல இப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா, ராசியில இருக்கிற ராகு வந்து உங்களுக்கு நெறைய ஆசைகளை ஏற்படுத்துவார். உங்கள அறிவுபூர்வமா யோசிக்க விடாம, மன ரீதியான ஒரு எமோஷனலான ஒரு முடிவெடுக்க வைப்பார் ராகு. அத பண்ணா என்ன? பண்ணி பார்த்தா தான் என்ன? பண்ணி பார்க்கலாம். இத பண்ணா அவ்ளோ லாபம் வரும். அத குடுத்தா 1க்கு 10 ஆகும். இப்படி பண்ணா அப்படி பண்ணா இப்படி ஆகும். அப்படின்னு பலவிதமா யோசிக்க வைப்பார் ராகு. இதுல எல்லாம் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் கவனமா மீனராசிக்காரங்க. ஏன்னா மீனராசிக்காரர்களுக்கு குரு வந்து உங்களுடைய ராசிநாதனாகவும் அமையறதுனால, அவர் அமர்ந்திருக்கிற இடம் அவ்வளோ பெரிய சாதகமான இடமாவும் இல்லாததுனால, இப்போ 7 சனி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறதுனாலையும், அடுத்ததா ஜென்மச்சனி வரப்போறதுனாலையும் மீனராசிக்காரர்கள் எல்லா விதத்திலையும் எச்சரிக்கையோட இருக்க வேண்டிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைகிறது. மீனராசிக்காரர்களுக்கு 50% நற்பலன்களை தரும் ஒரு நல்ல குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைகிறது. நீங்க இதுவரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.